மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? வேணாம், நீ இப்பதான் வந்திருக்க, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பரவாயில்லம்மா, நான் பண்றேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. இப்பதானே வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு. இருமா, இந்த கீரை வேணா அரிஞ்சு தரவா? எடுத்துட்டு போ. சரி பண்ணு. இல்லடா, இன்னும் கிடைக்கல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம். இல்லடா, டேய் ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். பாய். என்னாச்சு? ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஆனந்திக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி வாங்க. வா. ஷாலினி, என்ன காலையில இருந்து பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் எடுத்து வை, ரிலாக்ஸ் பண்ணு. இல்ல நீ இது அர்ஜென்ட் ஒர்க், அதான் முடிச்சிட்டு வைப்ப. சரி. நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரம் தான் ஆச்சுக்கா. மா, மூர்த்தி வந்துட்டியா? வந்துட்ட கையில், கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தனு, அத்தை, மூர்த்தி தண்ணி கேக்குறான் பாரு, கொண்டு போய் கொடு. மூர்த்தி, ஆறுமுகம் எங்க வரலையா? கூப்பிட்டேன், ஏதோ வேலை இருக்கு அப்புறம் வரேன்ட்டான். அவன் மனசுல என்னதான் ஓடுதுன்னு தெரியல. யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல. மூர்த்தி, என்ன கையல், ஹோட்டல்ல எவ்வளவு வேலை இருந்துச்சு தெரியுமா? இவ இல்லாம அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஹோட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன கோவம்லாம் போயிடுச்சா இல்லையா? நாளைக்காவது ஹோட்டலுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? வருவேன், எனக்கு ஹோட்டல் மேல எந்த கோவமும் கிடையாது. உன் கோவம்லாம் ஏன் மேல தானே. மூர்த்தி, ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அவங்க கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க? எப்படி கையில் ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தர்மலிங்க மாமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. ஏன், என்னாச்சு? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? என்ன கையில் தெரியாத மாதிரி கேக்குற? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் உங்ககிட்ட எந்த விஷயத்த பத்தி சொன்னேன்? அத பத்தி பேசுறதுக்காக தான் வரேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஆனந்திய மாப்பிள்ளை பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அந்த குடும்பத்துக்கே அவளை பிடிச்சிருக்கு. அதான் கல்யாணத்தை பத்தி நம்மளோட முடிவு என்னன்னு கேக்குறாங்க. அந்த விஷயமா தான் தர்மலிங்க மாமா நேர்ல வந்து டீட்டெயிலா பேசி முடிவெடுக்கலான்னு சொல்லிருக்காரு. அம்மா, என்னம்மா இது? நாம தான் இந்த விஷயத்துல இன்னும் எந்த முடிவும் எடுக்கலையே. மா, நம்ம ஆனந்த கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச கூட இல்ல, அப்புறம் நாம எப்படி முடிவெடுக்கிறது? கையல், நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவகிட்ட நாம சொல்லிக்கலாம் கையல், அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துடலாமே. மா, நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? காமாட்சி, பெரியப்பா வந்துட்டாரு. வாங்க பெரியப்பா, வாங்க உட்காருங்க. வாங்க மாமா, வாங்க. வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க மாமா. அத்தை, பெரியப்பா கையில தனோ, பெரியப்பா காஃபி கொண்டு வா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. வாங்க பெரியப்பா. ஆமா அன்பு, வீட்டுல தான் இருக்கியா? நான் கூட டியூட்டிக்கு போயிருப்பியோன்னு நினைச்சேன். நல்லதா போச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போதே இந்த விஷயத்த இப்பவே பேசுறது நல்லதுதான். மாமா, அக்கா வரல? அவளை கூட்டிட்டு வந்தா கூடவே லொடலொடன்னு பேசி டார்ச்சர் பண்ணுவாமா. அதான் அவளை வீட்லயே விட்டுட்டு வெளியில வேற ஒரு வேலையா போறேன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டேன். இல்ல, முக்கியமான விஷயம் பேச போறோம், அவங்களும் இருந்தா நல்லா இருக்குமேனு தான். இல்ல காமாட்சி, அவளை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பேசவே முடியாது. அப்பப்ப ரோட்ல வர ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதாவது கட்டைய போட்டுக்கிட்டே இருப்பா. அதான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டம்மா. என்னங்க, என்ன நான் ஸ்பீட் பிரேக்கா? குறுக்க பேசுறேனா? நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா இதுங்களா என்ன மதிக்குமா? ஏய், நீ வீட்ல தானே இருந்த, எப்படி இங்க வந்த? ஆட்டோல வந்தேன். என்ன இங்க வரதுன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமா? என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எல்லா நல்லது கெட்டதுலயும் தர்மலிங்க பக்கத்துல இந்த வடிவு இருப்பான். தள்ளி உட்காருங்க. தள்ளுங்க. ஏய் மாமா மாமா
அன்பு இப்படி பரவாயில்ல உட்காருங்க ஓகே